முன்னாடி ஒரு விஷயம், அதாவது நிறைய பேர் வந்து பர்சனலி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதாவது வீடியோ எல்லாமே உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. நான் இப்போ தான் புதுசாக உங்களுடைய வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ அதனால் இப்போ இதை மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தருக்குமே பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் நியூவாக பார்த்துட்ருக்கீங்க இல்லை பழைய சப்ஸ்கிரைபர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் பார்க்குற எல்லாருக்குமே வீடியோ வந்து பொதுவாக பொருந்தக்கூடியதாக இருக்கும். பட் ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக மட்டும்தான் அந்த பண்ணக்கூடிய தியானம், ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய விஷயங்கள், பரிகாரங்கள், அதே மாதிரி ப்ரேயர்ஸ், இது எல்லாமே குட்டி குட்டி மேனிஃபெஸ்டேஷன், இது எல்லாமே என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் யார் யாருடைய நேம் இருக்கோ இப்போ வரைக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட நேமும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போது அவர்களுடைய நேம் மட்டும்தான் அந்த நம்ம பண்ணக்கூடிய ப்ரேயர்ஸில் அண்ட் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ஆட் பண்ணப்படும். ஓகே, ஸோ அப்போது இந்த ரீடிங் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்பெஷலாக நீங்களுமே இதில் ஆட் ஆகி கொள்ளணும் அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, வேடிக்கை பார்க்குறத தவிர்த்துட்டு. ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். அதாவது இன்றைக்கி ரீடிங் எடுக்கும் போதே உங்களுடைய நபர்கள் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக துடிச்சிட்ருக்காங்க. அதாவது இவர்களுடைய மனது அப்படின்னு பார்க்கும்போது கூட ஒரு வழியில் ததம்பி நிற்கிறத நான் அந்த இடத்துல பார்க்குறேன். வந்து சாதாரணமாக ஒரு ரீடிங் கிடையாது, உங்கள் நபர்களுடைய உண்மை என்னவா இருக்குது அந்த இடத்துல அப்படின்றத தான் இன்றைக்கி பார்த்துக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போது அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு நெஞ்சு பாரம் ஒன்று இருக்குது. உங்கள் நபர்களுக்கு வச்சு விட முடியாத அளவுக்கு யாரோ அவங்களுடைய இருதயத்தை அப்படி அழுத்தி அமுக்கிற மாதிரி இவர்களுடைய இதயம் வந்து ரொம்பவே கனத்து போயிட்டுருக்கு. உங்கள் நபரை நினைக்கும் போது, அந்த நபர்களுக்காக இயங்கும் போது அந்த நபர்களுடைய உடம்புலையும் ஏதோ ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்ற மாதிரியும் உங்க டிவைன் வந்து சொல்றாங்க. நபர்களுக்கு ஒரு உடல் நடுக்கம், அந்த இதயம் பாரமா இருக்கிறது, கனத்து போயிருக்கிற மாதிரி இருக்கிறது, இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸ்க்கும் அவங்க யோசிக்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஃபீல் ஆகுது. தான் வந்து ரொம்ப ஒரு அமைதியாகவும் தனியாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதாம். நீங்கள் அவங்களை எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் அவர்களுக்குமே உங்களுடைய ஞாபகங்கள் வந்து பயங்கரமாக வருது. உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னு தூங்க ட்ரை பண்ணாலுமே கூட இந்த நபர்களுக்கு தூக்கமே வரதில்லை அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல உங்களை பற்றின தோட்ஸ் வந்து இவர்களுக்கு அதிகமாகி கொண்டே போகுது. அந்த அதிகம் எப்படி இருக்குது அப்படின்னா இவர்களை வந்து அடுத்த பாதைக்கு எடுத்து செல்ல மறுக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஞாபகத்தில் இந்த நபர்கள் அப்படியே சிக்கி தவிச்சுருக்காங்க. அப்படின்றதுனால இந்த நபர்கள் உறக்கத்தை துளைச்சே பல நாள் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இது உங்களுடைய டிவைன் பார்ட்னர் அப்படின்னு உங்களுடைய சோல் கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதே மாதிரி சேம் ஃபீலிங்கை நீங்களுமே ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ஸில். தூக்கம் வரும்போது இந்த நபர்கள் உங்களை செல்லமாக கூப்பிட்ட ஒரு சில விஷயங்கள், நீங்கள் அந்த நபருக்கு குட்டியாக க்யூட்டாக ஏதாவது நேம் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி அந்த நபர்களுமே உங்களுக்கு குட்டியாக க்யூட்டாக ஏதாவது நேம் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படின்னா அந்த நபர்கள் அந்த நேமை நீங்கள் திருப்பி யோசிக்கிறீங்க, அவங்கள பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க தூங்காமல். அப்படிங்கும்போது அவர்களுடைய காதுகளில் நீங்கள் அந்த நேம் சொல்லி கூப்பிட்ற மாதிரி அந்த நபர்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படின்றதுனால இந்த நபர்கள் உங்களை கடந்து போகிறாங்க வேறு ரூட்டில் அப்படின்னாலுமே கூட இவர்களுடைய எண்ணங்கள்லாம் உங்களோட சைடுக்கு அப்படியே ஈர்க்கப்படுது அப்படின்ற மாதிரி டிவைன் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்படியே பார்த்துட்ருக்க நபர்களுக்கும் ஒரு விதம் மாதிரி பிரம்மை இருக்கலாம். அதாவது இந்த நபர்கள் உங்களை நினைக்கிற மாதிரி, உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சி தவிக்கிற மாதிரி, நீங்கள் ரெண்டு பேரும் அகெயின் சேர போகிற மாதிரி அப்படின்னு சொல்லி அளவற்ற எண்ணங்களும் அளவற்ற விஷயங்களும் உங்களுடைய எண்ணங்களில் அப்படியே ததும்பி கொண்டே இருக்கும். இந்த விஷயம் நடக்குது, உங்கள் நபர் உங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கார், அந்த நபர் அழுதுட்டு இருக்கார், அங்கே தவிச்சிட்டு இருக்கார் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இது நல்ல விஷயமா இருக்குது, இன்னொரு சிலருக்கு வந்து இது நெகட்டிவ் விஷயமா இருக்குது. நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாலும் சரி, நல்லதாக ஃபீல் பண்ணாலுமே சரி, நீங்கள் என்ன விஷயம் உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகுதோ அந்த விஷயங்கள் தான் அங்கே நடந்து கொண்டிருக்கு அப்படின்றத இங்கே டிவைன் வந்து ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறாங்க. பக்கம் பார்க்க போனோம் அப்படின்னா அந்த நபர்களுக்கு உங்களை மிஸ் பண்ண முடியலை, உங்கள் கூடவே வந்துடணும் அப்படின்ற ஏக்கம் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஈகோ இந்த நபர்களை முன்னோக்கி போக விடாமல் அந்த பழைய அந்த விஷயங்கள் நடந்த விஷயங்கள்லேயே ஒரு இரும்பு பிடிவாதத்தோடு இந்த நபர்கள் உட்காந்துட்ருக்காங்க. இந்த நபர்கள் நினைச்சா இந்த விஷயத்தை வந்து மாற்றலாம். ஆனால் இது நபர்களுக்கே அந்த விஷயத்தை மாற்றுவோமா வேண்டாமா அப்படின்றதுல அந்த குழப்பங்கள் இருக்கிறதுனாலும் என்னமோ அடுத்த கட்டத்தை இங்கே எதிர்பார்க்காம உங்களுக்கான ஒரு தவிப்பு அவர்கள்ட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, அப்போ இந்த நபர்கள் ரெண்டு விதமாக இங்கே நீங்கள் ரெண்டு மாதிரியான ஒரு குரூப் பார்த்துட்ருக்கீங்க. குரூப் 1 வந்து பாசிட்டிவாக இருக்குது, என் நபர் என்கிட்ட வந்துடுவார் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. இந்த ரெண்டாவது குரூப் வந்து பாசிட்டிவாகவே இருந்தாலும் நெகட்டிவாக ஃபீல் ஆகுது, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்க போகுது, இந்த நபருக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை டிவைன் நீங்கள் ரொம்ப
ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. உங்கள் மைண்டில் என்ன இருக்கும் உங்கள் காதலை பற்றி, அந்த விஷயம் நடக்கும் அப்படின்றதுல இங்கே ஒரு தெளிவு கொடுத்துட்டாங்க. மாதிரி அந்த நபர்களை பற்றி நீங்கள் யோசிக்கும் போதும் அவர்கள் சொன்ன விஷயம், உங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி, இதெல்லாமே உங்கள் நெஞ்சை போட்டு பயங்கரமாக அருண்டு அறுத்துட்டு இருக்கு. அதாவது எனக்கு இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு, இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு எப்படி டக்கண்டு மாறி போனாங்க அப்படின்ற மாதிரி அந்த அருண்டு அறுக்குது அப்படின்னு சொல்கிறேன்ல, அந்த விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க டிவைன். ஓகே, அறுத்து கொண்டு இருக்கு. அந்த கொடுத்த வாக்குறுதிகளை எங்கே, அந்த நபர் எனக்கு கொடுத்த அந்த விஷயங்கள் என்ன, எங்கே என்னை அவ்வளோ நம்ப வச்சார், அந்த நம்பிக்கை கொடுத்த அந்த விஷயம் எங்கே அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை தான் உங்களுடைய மனதுகள் கேட்டுக்கொண்டிருக்கு. அப்படின்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளை எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய நெஞ்சை அப்படியே அறுத்துட்ருக்கு. அவர்களுக்கும் அதே ஃபீலிங் தான். உங்கள் ஆசையை தாண்டி குணப்படுத்த முடியாத ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் 2 பேரும் தளம்பிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த சைடில் நீங்களுமே என்னதான் ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ஏதாவது அந்த சொல்லி காட்டிடுவாளோ அப்படின்ற பயம் இருக்கலாம். இல்லை முடியாதுன்னு சொல்லிடுவாளோ, ஏன்னா ஆல்ரெடி அந்த காயத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு வலியையும் வேதனையும் உங்களுக்கு நல்லாவே கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்படிங்கும் போது இப்போ நீங்கள் விலகவும் முடியாமல், கிட்ட போய் நிற்கவும் முடியாமல் இருக்கீங்க. ஆனால் அவங்க அதே மாதிரி ஒரு சேம் ஃபீலிங் உங்ககிட்ட வரையும் முடியலை, அந்த நியூபகை நீங்கள் க்ரியேட் பண்ணவும் முடியலை. சரி போனா போகுது அப்படின்னு விட்டு விலகவும் இல்லை. அவங்களுக்கு ஒரு நரகம் மாதிரி அவர்கள் தினம் தினம் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது இங்கே டிவைன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு இன்னொரு குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது அப்படின்னாலுமே கூட அந்த குடும்பத்தார் கூட இந்த நபர்களை கேவலமாக ஏமாற்றக்கூடிய ஒரு நபர்கள், கேவலமாக தந்திரமாக இந்த நபர்களை வந்து ஒரு தாக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்காங்களே ஒழிய, இந்த இடத்துல அந்த நபர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அன்பும் ஒரு ஆதரவும் ஒரு காதலும் எந்த ஒரு இடத்துலையும் கிடைச்சதில்லை. அந்த வீலோ போச்சோன் அப்படின்னு சொல்கிற விஷயம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த காதலை இணைக்கவும் செய்யதில்லை, அதை மாற்றி அமைக்கவும் விடாமல் 2 பேரோட சைடில் இருந்து ஒரு வதம் பண்ணி கொண்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இங்கே பார்க்குறேன். இப்போ இந்த நபர்களுக்கு ஏற்கனவே குடும்பமே இருக்குது அப்படின்னாலும் அந்த நபர்கள் ஆசைப்படுறது உங்கள் கூட வந்து வாழணும் அப்படின்றது தான். உங்களுடைய நபர்கள் ஆல்ரெடி திருமணமாகி விலகி இருக்கலாம், இல்லாட்டி திருமணம் ஆன நபர்களாக கூட இருக்கலாம். அந்த இடத்துல இருந்து வழிய வரணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஓப்பனாக போயிட்டு உங்களாலையும் சொல்ல முடியல, நீ எனக்கானவன், இங்கால வந்துரு எனக்கானவள் அப்படின்னு அவர்களாலேயுமே எல்லா விஷயத்தையும் அப்படி டக்குன்னு கடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இங்கே காயம். எது கேட்டாலும் ஒரு பதில் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பல மாதிரி அவர்களுடைய இதயம் வந்து சுக்குநூறாக கிழிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் எப்படி தவிச்சிட்ருக்கீங்களோ அந்த மாதிரியான தவிப்பு தான் அவர்களுக்குமே இருக்குது. மட்டும் இல்லாமல் இங்கே பாதைகளை மாற்றுறது அப்படின்ற ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய காதலில் நடக்க போகுது. ஓகே, அது அந்த நபர்களுக்கு இல்லை வேறு திருமணம், வேறு ஒரு கமிட்மெண்ட் அப்படின்றதா கூட இருக்கலாம். இங்கால உங்களுக்கு அல்லது வேறு திருமணம், வேறு கமிட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். பாதைகள் மாறுறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. நிறைய சிக்கல் இருக்கிறத பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸும் அப்படியே கலப்படமாகி இருக்குது. ஒரு நபர் வந்து இப்போ இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா யாருன்னு தெரியல, எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நித்திரங்கிறது கொஞ்சமே இல்லை, தூக்கங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது, யோசனையிலே இருக்காங்க. என்ன வேலை செஞ்சாலும் யோசிச்சு கொண்டே இருக்காங்க. அது எந்த நபர் அப்படின்னு தெரியல. அவங்களால அதை விட்டுட்டு சரி ஓகே போயிடுச்சு, இது காயம் தந்துருச்சு, இது வேண்டாம், எனக்கான ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு என்னால் என் வாழ்க்கையை புதுப்பிச்சு அமைச்சு கொள்ள முடியும், என்னை சுற்றி நிற்கிறவங்க கூட எனக்கு அமைச்சு தருவாங்க, பட் என்னால் இதிலேருந்து வெளியில் வர முடியலை அப்படின்னு தவிக்கிற தவிப்பு பயங்கரமாக ஒரு ஆத்மா சோல் ஒன்று வந்து தவிச்சிட்ருக்கு. இதை பார்க்குற நீங்களாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்காக நான் ப்ரேயர்ஸ் இன்றைக்கு ஆட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த யோசனைகள் அப்படின்றது அவர்களுக்குமே அந்த தவிப்பு, அவர்களுமே அந்த நித்திரையை தொலைச்சிட்டு தான் ஏதோ ஒரு விதத்தில் தவிச்சு கொண்டிருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு எனர்ஜியும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது இதை 3 விதமாக பிரிக்கலாம். ஒரு உயிர் வந்து இங்கே தவிச்சிட்ருக்க, எப்படா சேருவோம், இங்கே ஸ்டெப் எடுக்க எல்லா வழிகளும் இருந்தாலும் கூட முடியாது. ஏன்னா வித்தியாசம் இருக்குது, ஏஜ் வித்தியாசம், கேஸ்ட் வித்தியாசம், அதே மாதிரி வேறு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, என்னமோ ஒரு வித்தியாசம் இருக்குது. அதனால் அந்த சோல் தவிச்சிட்ருக்கு. இன்னொரு சோல் வரவுக்காக காத்துட்ருக்கு. இன்னொரு சோலோட காதல் வந்து பிரிய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரிய போகுதுன்னு நான் சொல்கிறது திருப்பு முனைகள் வச்சுருக்காங்க டிவைன் இந்த இடத்துல. மாற்று கருத்து அப்படின்ற ஒரு விஷயத்த 3 குரூப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, மாற்று வழி அப்படின்ற ஏதோ ஒரு விஷயம் ஒன்று நடக்க போகுது உங்களுடைய காதல் வாழ்க்கையில். பார்க்கும்போது நீங்கள் இந்த காதலுக்காக ஸ்டெப் எடுக்காத வரைக்குமே இந்த காதலில் டவர் மூமெண்ட் தான் இருக்க போகுது அப்படின்றது தான் ஒரு பச்சையான உண்மை. ஏன்னா நீங்கள் இப்போ உங்களுடைய மனது
அப்படின்னாலும் தீர்வு தேடி பல மாதிரி விஷயங்களை தேடிகிட்டே இருக்கும். இதில் என்னவா இருக்கும், அதில் என்னவா இருக்கும் அப்படின்னு ஓடிட்டே இருக்குது. எங்கே கிடைக்கும், இதுக்கான தீர்வு என்ன கிடைக்கும், என்னுடைய நபரோட மனதில் என்ன இருக்கும் அப்படின்னு தீர்வை தேடியே தெரிஞ்சிட்ருக்கே ஒழிய அதை ஒரு முடிவுக்கு எடுத்துகிட்டு வருவோம், இந்த பிரச்சனையை முடிச்சு விடுவோம். ஏன்னா நியூ பிகினிங்கான சான்சஸ் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் இந்த விஷயம் உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்குமான இந்த காதல் வந்து தாமதப்படுத்தப்படுது. அதே மாதிரி டவர் மூமெண்ட்குள்ளே வைக்கப்படுது. ஓகே, ஸோ தனித்தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது உங்களுடைய காதலில். அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஸ்டெப் எடுக்க வேணும். ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் இந்த காதல் உங்களுடைய கைகளில் இருக்காது. அது வேறு வேறு திசைகளை நோக்கி அப்படியே போயிட்டுருக்கும். சோல் அப்படின்றது எல்லாரோடையுமே லயப்படக்கூடியது, வசியப்படக்கூடியது. சில சோல் வந்து திடீர்னு புதுசாக இருக்கக்கூடிய ஒருத்தரோட கூட கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அவர்களுக்குமே இங்கால அந்த காதல் கிடைக்கல அப்படிங்கும்போது சடனாக உங்கள் நபர்கள் லைஃப்பில் இந்த இடத்துல யாராவது எம்ப்ரெஸ் அவர்களை மயக்கக்கூடிய மாதிரி எல்லாம் ஆறுதல் தரக்கூடிய மாதிரி யாராவது உங்கள் நபர்கள்ட்ட போய் கதைக்கிறாங்க அப்படின்னாலே டோட்டலி இந்த நபர்கள் டக்குன்னு விழுந்துருவாங்க. அப்போ இந்த வீலம் பூச்சம் அப்படின்னு சொல்கிறது உங்களோட நடக்காது. அது வேறொரு கோணத்தில் வேறு மாதிரி சுற்றிட்டு போகும். அப்படியே அந்த டவர் மூமெண்ட்லேயே இருக்குமே தவிர்த்து, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கும் தெரியும், நீங்கள் பிரிஞ்சிருக்க சந்தர்ப்பத்தில் கூட இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலரோட பார்ட்னருக்கு வந்து வேறொரு தகாத உறவு வந்து ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, அது தகாத உறவாக இருக்கலாம் அல்லது காதல் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கு. அப்படின்றதுக்கான காரணம் உங்களோட அந்த விஷயம் வந்து ஒரு கமிட்மெண்ட் ஆக இருக்குது அப்படின்னாலுமே அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கிறீங்கல்ல. பிரபஞ்சம் வந்து காட்டுறாங்க முன்னோக்கி போவோம் அப்படின்னு. ஏனோ தெரியல உங்களுக்கு அந்த பட்ட வழிகள்லேருந்து நீங்கள் இன்னும் மீண்டு வராதனாலையும் என்னமோ டக்குன்னு எடுக்கிறதுக்கு உங்கள் புத்தி வந்து யோசிக்குது. நான் இவ்வளோ பண்ணிட்டேன், இவ்வளோ இது பண்ணிட்டேன், இதுக்கு அப்புறமும் எடுக்கணுமா வைக்கணுமா அப்படின்ற ஒரு வழியையும் வேதனையும் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த நபர்கள் சைட்லேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் மட்டும் என்னால் உங்களுக்கு வந்து எடுத்து தர முடியும். ஏன்னா இந்த நபர்கள் ரொம்ப ஆத்மாவில் தவிச்சிட்ருக்கீங்கல்ல, உங்கள் நபர்கள்ட்ட கதைக்க கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் தான் அப்படின்னும் போட்டுட்டு உங்கள் நபருடைய பேரையும் உங்களுடைய பேரையும் போட்டுட்டு நான் ரியூனியனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் அல்லது வெயிட்டிங் அவருடைய மெசேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பேசினா மட்டும் போதும்னு நினைக்கிறேன், இல்லை தொடர்பை ஏற்படுத்தி நான் கொஞ்சம் கதைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூட உங்களுடைய கோரிக்கை இது பேசணும் அண்ட் மெசேஜ் வரணும் அப்படின்னு இருக்கவங்க, உண்மையான தலைப்பு இருக்கவங்க உங்கள் பேரையும் உங்கள் நபர்கள் பேரையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கான ப்ரேயர்ஸ் வந்து நம்ம அதை வைப்போம் கண்டிப்பாக. இது வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரப்போகுதுன்னு நான் சொன்னேன் இல்லை, அந்த மெசேஜ் டக்குட்டு உங்களுக்கு வரதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அப்போது குட்டி மேனிஃபெஸ்டேஷன் ஒன்றும் சொல்லிதாரேன். ஓகே, ஸோ இந்த ப்ரேயர்ஸும் அதில் இருக்கக்கூடிய நேமையும் நான் ஆட் பண்ணுவேன். யாருக்காக அப்படின்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக மட்டும்தான். ஓகே, ரியலி சரி, சப்ஸ்கிரைபர்களுக்காக மட்டும்தான். ஓகேயா, மற்றது இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரீடிங் பக்காவாக பார்க்குற ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே பொருந்தும். ஏன்னா நான் அப்படி தான் தியானம் பண்ணிட்டு எடுத்தேன், பார்க்குற எல்லாருக்குமே பொருந்தட்டும். ஆனால் என்னுடைய ஸ்பெஷல் ஆஃபர் மட்டும் என்னுடைய ஃபாலோவருக்கு மட்டும்தான். ஓகே, அப்படின்றதுனால நீங்களுமே இந்த ப்ரேயர்ஸில் வந்து உங்களுடைய நேமை ஆட் பண்ணி கொள்ளணும். இந்த குட்டி மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே நீங்களுமே வரணும் அப்படின்னா கோட்டுக்கு வெளியே நின்று வேடிக்கை பார்க்காம உள்ளே வந்துட்டு உங்களுடைய நேம்ஸை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வலது கையெடுத்து உங்களுடைய இடது பக்கம் இதயத்துக்கு மேலே வச்சுட்டு உங்களுடைய நபருடைய பேரை மெதுவாக கண்ணை மூடி 3 தடவை சொல்லுங்கள். அதாவது எங்களுடைய பிரபஞ்ச மொழியில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ப்ரேயர்ஸ்லேருந்து எனக்கு என்னுடைய நபர் மிக வேகமாக எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். அவர்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயம் வந்து அந்த குடும்பத்தில் நானும் ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன் அப்படின்றதுனால எனக்குமே இதனுடைய ஆசீர்வாதம் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு பிரபஞ்ச மொழியிலேருந்து நல்லாவே ப்ரே பண்ணி கொள்ளுங்கள். பிரபஞ்சத்திட்ட ப்ரே பண்ணிவிட்டு உங்களுடைய நபர்களுடைய பேரை 3 தடவை அல்லது 7 தடவை சொன்னீங்கன்ட்டா போதும். அப்படியே தூங்கிடுங்க. ஒரு மிராக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ப்ரேயர்ஸில் வந்து கண்டிப்பாக நான் எல்லாருடைய நேமும் ஆட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்காவது நீங்கள் போஸ்ட் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ ஷேர் பண்ணும்போது விடை தெரியாமல் இருக்கக்கூடிய இன்னொரு நபர்களுக்கு கூட அவர்களுடைய கர்ம விடையிலேருந்து வெளியே வர்றதுக்கும் ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கும் இந்த ரீடிங் ஹெல்ப் பண்ணும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிவிச்சுட்டு போங்க. இதே போல் இன்னமும் ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.